மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தாவேக மாநாட்டு திடல் நோக்கி தற்போதே தொண்டர்கள் படையெடுத்து வருவதால் எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே உள்ள பார்க்கிங் பாதிக்கு மேல் நிரம்பிவிட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், தற்போதே அங்கு தாவேக தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருப்பதால் பார்க்கிங் பாதி அளவுக்கு நிரம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா நேற்றில இருந்தே அங்க தொண்டர்கள் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கிங் பகுதியில் இன்னும் எவ்வளவு இடம் மீதம் இருக்கிறது? தூங்காநகர் மதுரையில் காலை முதலாகவே படையெடுக்க தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், குறிப்பாக பார்த்தோம் என தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநாடானது மதுரையுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய எலியார்பத்தியிலே நடைபெறக்கூடிய வேளையிலே அதிகாலை முதலாகவே வாகனங்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கின்றன. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது பரிதா பார்த்தோம் என 3 இடங்களிலே வாகன நிறுத்தப்பட்டிருக்கிறது. எலியார்பத்தியுடைய சுங்கச்சாவடி அருகே சுமார் 150 ஏக்கர் பரப்பளவிலே இரண்டாவது பார்க்கிங்காக காவல்துறையினர் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய நிலையிலே கிட்டத்தட்ட 60% அதிகமாகவே வாகனங்கள் காலை முதலாகவே வந்து கொண்டிருக்கின்றன. காவலர்கள் தடுப்புகள் அமைத்து வாகனங்களை உள்ளே ஒழுங்கீடு செய்து வரக்கூடிய வேளையிலே வாகனங்களில் வருபவர்கள் அங்கே இறக்கிவிடப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நடந்தே மாநாட்டு திடலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மாலை வேளையிலே நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு காலை முதலாகவே தொடர்ந்து வாகனங்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அவர்கள் வரக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்றவாறு காவலர்கள் வாகன நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி சுமார் 60% அதிகமான வாகன நிறுத்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. நேரம் அதிகமாக வாகனங்கள், அதாவது 4 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கையுடைய வருத்தம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நம்மால் குறிப்பிட முடிகிறது. ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.